பழைக்கு புரியா பழையில அப்படி என்னதாண்டா இருக்கு சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே ஆச்சரியத்தை தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் பழையில இருக்கிற மக்களுக்கே பழையில என்ன இருக்குது அப்படின்றது சொல்லி தெரியாமல் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் சொன்னால் பழையில என்னென்ன இடம் இருக்குதோ அந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்து அதை வீடியோ எடுத்து வந்து பழையன்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து எங்களோட சேனலில் போட்டுக்கிறோம். பழையில குறிப்பாக என்ன மாதிரியான இடங்கள் எல்லாம் இருக்குது, அதுக்கும் என்ன நிலைமையில் இப்போ இருக்குது, அதுக்கும் எங்கே இருக்குது, அதை விட இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பெட்ரோல் செட் இல்லாமல் பெட்ரோலுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்றது எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களோட சேனலில் இருக்கிற பழைய என்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவையும் போய் பாருங்கள். குறிப்பாக இந்த வீடியோவில் பழையில என்ன மாதிரியான பீச் எல்லாம் இருக்குது, அங்கே என்ன மாதிரியான மீன்பிடி நடவடிக்கை எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இது என்ன இடம், உடுத்துறையில் இருக்கிற வாடியலுக்கு வந்து நிற்கிறோம். ஸோ வீடியோ வந்து மீன் வாங்கினதுக்காக வந்து நாங்கள் பழைய பொறுத்த வரைக்கும் வந்து யாழ்ப்பாணத்தை விட அதிகமாக மீனோட விலைகள் வந்து சரியான குறைவாக இருக்குது. பெரிய 2 வாழை மீனே வாங்குறேன்னு சொன்னால் 700 ரூபாய்க்கு வந்து பெரிய மீன்களை வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதே வந்து யாழ்ப்பாணத்தில் ஒன்று வாங்குறேன்னு சொன்னால் 1500 அதுக்கு மேலே தான் கண்டிப்பாக வந்து ரேட் போகும். காரணம் வந்து என்னென்னு தெரியல. ஆனால் வந்து பழையில வந்து சரியான குறைவான ஆட்கள் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து மீன்பிடி நடவடிக்கைகள் வந்து இடம்பெற மாதிரி இருக்குது. பெரிய சைஸில் இருக்கிற மீன்கள் தான் அதிகமாக கொண்டு விற்கணும். சின்ன சைஸில் இருக்கிற மீன்கள் அவ்வளோ அந்த குறைவாக தான் வருகுது. எங்கேருந்து வந்து பிடிச்சி கொண்டு வரைக்கணும்னு தெரியலை. இது ஒரு சின்ன ஒரு சந்தை உண்டு. இங்கே வந்து வேறு இடங்களில் வந்து மீனை பிடிச்சி கொண்டு வருவாங்க. மீனை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே வச்சு அந்த கூறு விற்கிறேன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தாலே தெரியும் ஒரு 20-25 வாடிகளுக்கிட்டே இருக்கும். நிறைய தூரத்துக்கு வந்து அப்படியே போய்கொண்டிருக்குது. ஸோ அதால் தான் நாங்கள் இங்கே நடந்து போய்கொண்டிருக்கிறோம். ஓலைகளால் வேயப்பட்ட குடில்கள் தான் எல்லாமே போட்டிருக்குது. ஆனால் இப்போ வந்து பெரும்பாலும் வந்து கல்லால் வந்து கட்டி சின்ன ஒரு வாடியில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பெரும்பாலும் இடங்களில். ஆனால் இங்கே தான் வந்து இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஓலையால் வேயப்பட்டிருக்குது. ஓலையால் மட்டையில் அதில் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ பழையில எல்லாம் வந்து உள்நாட்டு யுத்தங்கள் நடைபெற்று நிறைய காலமாக வந்து மக்கள் குடியிருப்பு இல்லாமல் இருந்ததையும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குடியேந்து இப்போ தான் அங்கங்கே வந்து வீடுகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனாலும் இப்போவே வந்து இந்த பகுதிகளில் போரால் பாதிக்கப்பட்ட இடங்களையும் வீடுகளையும் வந்து அதிகமாக காணக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய இடங்களில் வந்து அந்த செல்பட்ட வீடுகள், அப்படி உடைஞ்சி போன வீடுகள், அப்படியான வீடுகளை வந்து அதிகமாக காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீதி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடுத்துறைக்கும் வடமராட்சிக்கும் போகிறதுக்காக வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இதால் வந்து கரையில் அப்படியே வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து கடல் தான் இருக்குது. அந்த கடலுக்கு சில இடங்களுக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மீன்பிடி நடவடிக்கைகள் வந்து நடந்து கொண்டிருக்கும். அதுலேயே வந்து சின்ன சின்ன சந்தைகள் வந்து கூறிக்கொண்டிருப்பாங்க. அதுவும் வந்து இந்த விடிய நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிற வீதி உடுத்துறைக்கும் ரீச்சாக்கும் நடுவில் இருக்கிற வீதியால் தான் போய்கொண்டிருக்கிறோம். இப்படி வந்து நேராக போனால் ரீச்சா அங்கால வந்து இயக்கச்சி சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குடியிருப்புகள் கொஞ்சம் அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பக்கத்தில் வீடுகளுக்கு நிறைய இடைவெளிகள் இருந்தாலும் வந்து அங்கங்கே வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க. எங்களோட பழைய இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள்.